1 மாசத்துக்குள்ள கவர்னர் ஒரு முடிவு எடுக்கணும். 3 மாசத்துக்குள்ள இறுதி முடிவு எடுக்கணுங்கிற அந்த 3 மாச டைம் ஃப்ரேம். இது எல்லாருக்கும் பொருந்தும். கவர்னர் வந்து சம்பளம் வாங்குற வேலைக்காரன் தான். அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. அதாவது மக்களால் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பிரசிடென்ட் வந்து எம்எல்ஏக்களாலும் எம்பிக்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எனவே அவரும் ஒரு வகையில மறைமுகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். வைஸ் பிரசிடென்ட் எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவரும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மறைமுகமாக. ஆனா கவர்னர் வந்து அப்பாயிண்டட். ஆளுநரை யார் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாரு. எப்படி அப்பாயிண்ட் பண்றாருங்க? மத்திய மந்திரி சபையோட ஒப்புதலோட. பிரதமர் யார சொல்றாரோ அவரை. நாளைக்கு இவங்க தான் வந்து கவர்னர் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் விரும்பினார்னா அப்பாயின்மெண்ட் ஆறாரு. அப்போ ஒரு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி மாநிலத்துல சம்பளம் வாங்குறவரு, மாநில மக்களின் வரிப்பணத்துல வாழ்றவரு. அவரோட சொகுசு மாளிகைக்கு யாரு செலவு பண்றா? ராஜ்பவனுக்கு. ஏன்னா அதே ராஜ்பவன்ல நான் 96 வரைக்கும் பணியாற்றி இருக்கேன். 3 வருஷம் சென்னாரெட்டி கவர்னரா இருந்தப்ப. அப்போ மாநில மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர் கவர்னரா இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அப்படி இல்ல. அன்பார்ச்சுனேட்லி பிரதமர் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர் தான் வந்து இந்த நாட்டுல கவர்னர் ஆறாங்க. அரசியல் சாசனம் நம்ம இயற்றின போது இப்படியான ஒரு சூழலை நம்ம யூகித்திருக்க மாட்டோம். எனவே as soon as possible அந்த கவர்னர் வந்து எவ்வளவு விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கான கால நிர்ணயம் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. நம்மளோட அரசியல் சாசனத்திலே இருக்கு.